அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இப்போ நம்ம மிக முக்கியமான ஒரு தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கேட்ட உடனேயே கேட்ட வரங்களை அள்ளித்தரக்கூடிய சக்தி கொண்டவர் தான் இந்த வராகி அம்மன். வராகி அம்மனை தொடர்ந்து வழிபட்டு வருபவர்களுக்கு இது நன்றாகவே தெரிந்திருக்கும். உக்ர தெய்வம் பார்ப்பதற்கு பயமாக உள்ளது என்று சொல்பவர்கள் எல்லோருமே இந்த வராகி வழிபாடு செய்து பாருங்கள். குழந்தை உள்ளம் கொண்டவர் இந்த தாய் என்பது எல்லோருக்கும் புரிந்துவிடும். இவ்வளவு சிறப்பு கொண்ட அம்சங்களை கொண்ட வராகி அம்மனுக்கு சிறப்பான நாள் என்றால் அது பஞ்சமி திதிதான். நாளை தினம் வந்திருக்கக்கூடிய இந்த பஞ்சமி திதி வழிபாட்டை நம்முடைய வீட்டிலேயே மிக சுலபமாக எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால பதிவை பார்க்குறவங்க தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவுமே பயன் தரக்கூடிய வகையில தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 1500 ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட 1100 ரூபாய் மட்டுமே. பாலிஸ்டர் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு. 8 mm பாலிஸ்டர் மாலை வேணும்னா 1400 ரூபாய் வரும். கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க. ரொம்ப நம்பகத்தமையா தினமும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மாலையிலேயே பல வகை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. கான்டாக்ட் 88 70 10 75 27. வராகி தாய் பூஜையில் உடல் சுத்தமும் மன சுத்தமும் வீடு சுத்தமும் மிக மிக முக்கியம். காலையிலேயே நீங்கள் குளித்து இருந்தாலும் மாலை குளித்து விட்டுதான் இந்த பூஜையை நீங்கள் செய்ய வேண்டும். அன்னையை வேண்டி செய்யக்கூடிய இந்த பஞ்சமி வழிபாட்டை இரவு 8 மணிக்கு மேல் செய்வது மிக மிக உகந்த நேரமாகும். அதாவது இரவு 8 மணியிலிருந்து 9 மணிக்குள் இந்த பூஜையை நீங்கள் செய்யலாம். வராகியின் திருவுருவ படம் நிறைய பேர் வீட்டில் இருக்காது. படம் இல்லாதவர்கள் கவலைப்பட வேண்டாம். ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைப்பது போல வராகி அம்மனை பிடித்து வைத்து குங்கும பொட்டு வைத்து அந்த மஞ்சளை வராகி தேவியாக நினைத்து கொள்ளுங்கள். இந்த வராகி தேவிக்கு பூக்களால் அலங்காரம் செய்து கொஞ்சமாக சர்க்கரை பொங்கல் பச்சை கற்பூரம் சேர்த்து சமைத்து பூஜை அறையில் நிவேதனமாக வைத்து விடுங்கள். இதோடு 1 டம்ளர் பானகமும் தயார் செய்ய வேண்டும். அதன் பின்பு ஒரு வெற்றிலை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த வெற்றிலைக்கு மேலே ஒரு மண் அகல் விளக்கை வைத்து நல்லெண்ணெய் அல்லது பசுனை ஊற்றி அதில் 2 ஏலக்காய்களை போட்டு மஞ்சள் நிற திரி போட்டு தீபம் ஏற்றி வைக்க வேண்டும். முடிந்தால் 5 மண் அகல் விளக்கில் தீபம் ஏற்றலாம். 5 விளக்கிலும் ஏலக்காய்களை போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். ஏனென்றால் பஞ்சமி என்பது 5 என்ற எண் கணக்கை தான் குறிக்கின்றது. 5 விளக்கு 5 திரி எல்லாம் போட முடியாது என்பவர்கள் ஒரே ஒரு மண் அகல் விளக்கில் 5 திரி போட்டு தீபம் ஏற்றி வராகி அன்னையின் முன்பு வைக்கலாம். இதுவும் முடியாது என்பவர்கள் ஒரே ஒரு திரி போட்டாவது தீபம் ஏற்றி வையுங்கள். ஏலக்காய் பணத்தை வசியம் செய்யக்கூடிய ஒரு பொருள். வெற்றிலை வெற்றியை மட்டும் தரக்கூடியது. இந்த பொருளை போட்டு தீபம் ஏற்றி வைத்துவிட்டு வராகி அன்னையிடம் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வேண்டுதல் வைத்தால் பிரச்சனைகளுக்கு தீர்வு உடனடியாக கிடைக்கும். பணம் தவிர வேறு எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருந்தாலும் அதையும் அன்னையிடம் தாராளமாக சொல்லுங்கள். பூஜை அறையில் அலங்காரங்களை முடித்துவிட்டு வராகி தாயின் முன்பு அமர்ந்து ஓம் வராகி தாயை போற்றி என்ற மந்திரத்தை 27 முறை உச்சரித்து இறுதியாக தீப தூப ஆராதனைகள் காண்பித்து பிரார்த்தனை செய்து பூஜையை நிறைவு செய்து கொண்டு பிரசாதத்தை வீட்டில் இருப்பவர்கள் அனைவரும் சாப்பிடலாம். உங்களால் முடிந்த அளவிற்கு மன நிறைவோடு மனதில் எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் அடுத்தவர்களுக்கு எந்த கேடும் நினைக்காமல் வராகி அன்னையை பாசமாக என்ன செய்வீர்களோ அதை செய்து பாருங்கள். புராணங்களின் படி வராகி அம்மன் என்பவர் அன்னை துர்கா தேவியின் ஒரு அம்சம் ஆவார். ஒரு சமயம் ரத்த பீஜன் என்கிற அரக்கனுடன் மகா துர்கா தேவி போரிட்ட பொழுது தன்னிடம் உள்ள மகா சக்தி 7 பாகங்களாக பிரித்து 7 சப்த கன்னியர்களை தோற்றுவித்து அவர்களை இரத்த பீஜனுடன் போர் செய்ய அனுப்பியதாகவும் சொல்லப்படுகிறது. அதே போன்று திருமால் வராக அவதாரம் எடுத்த பொழுது அவரின் துணை அவதார சக்தியாக லட்சுமி தாயார் எடுத்த வடிவம்தான் வராகி அம்மன் என்ற வடிவமும் கூறப்படுகிறது. வராகி அம்மன் காட்டுப்பன்றியின் தலையும் மனித பெண் உடலும் கொண்ட வடிவமான பெண் தெய்வமாவார். இந்த வராகி அம்மன் என்பவர் கருப்பு நிற ஆடை அணிந்து சிம்ம வாகனத்தில் வீற்றிருப்பவர். இவருக்கு 8 திருக்கரங்கள் உள்ளன. அவற்றில் ஒரு கரத்தில் ஏற்கலப்பையும், ஒரு கையில் சூலம், ஒரு கையில் ஸ்ரீ சக்கரம், ஒரு கையில் கதாயுதம், ஒரு கையில் சங்கு, மற்றொரு கையில் அங்குசம், மற்ற 2 கரங்களிலும் அபயம் மற்றும் வரத முத்திரைகளுடன் திகழ்கிறார். தாந்திரிக வழிபாட்டு முறையில் வராகி அம்மன் முக்கிய தெய்வமாகவும் வழிபடப்படுகிறார். வராகி அம்மன் வழிபாடு என்பது பழங்காலம் தொட்டே இருந்து வருவதாக வரலாற்று ஆய்வுகளும் குறிப்பிடுகின்றன.
தமிழகத்தை ஆண்ட சோழ அரச பரம்பரையின் வெற்றி தெய்வமாக வராகி அம்மன் வழிபட்டு உள்ளனர். ராஜராஜ சோழன் தான் கட்ட விரும்பிய பெருவுடையார் கோவிலுக்கான தகுந்த இடத்தை வராகி அம்மனை காட்டுப்பன்றி வடிவத்தில் வந்து காட்டியதாகவும், அதன்படியே அந்த இடத்தில் ராஜராஜ சோழன் திருவுடையார் கோவிலை கட்டியதாகவும், அதற்கு காரணமாக இருந்த வராகி அம்மனுக்கு கோவிலின் பக்கத்தில் ராஜராஜ சோழன் தனி சன்னதி அமைத்ததாகவும் வரலாறு கூறுகின்றது. சப்த கன்னியர்களில் 5வது தேவியாக இருப்பவர் ஸ்ரீ வராகி அம்மன். தீயவற்றை அழித்து தர்மத்தை நிலைநிறுத்தும் ஸ்ரீ வராகி அம்மன் வழிபாடு செய்பவர்களுக்கு வேண்டிய அனைத்தையும் அந்த அம்மன் அருளுவார். ஓம் வராகி தாயை போற்றி என்று இந்த மந்திரத்தை தினம்தோறும் காலை மற்றும் மாலை வேளைகளில் தீபமேற்றி வைத்துவிட்டு 108 முறை துதித்து வருபவர்களுக்கு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வறுமை ஒளியும், காரிய தடைகளும் விலகும், எதிர்ப்புகள் நீங்கும். எதிர்மறை ஆற்றல்களின் தாக்கத்தில் இருந்து நம்மை காக்கும் கவசமாக இந்த மந்திரம் இருக்கின்றது. ஒவ்வொரு மாதமும் வருகின்ற வளர்பிறை மற்றும் தேய்பிறை பஞ்சமி திதிகள் வராகி அம்மன் வழிபாட்டுக்கு உரிய சிறந்த நாட்களாக இருக்கின்றன. அதோடு புரட்டாசி மாதம் வருகின்ற நவராத்திரி நாட்களில் 5வது தினம் வராகி அம்மனுக்கு உரிய தினமாக இருக்கின்றது. மேலும் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற அஷ்டமி, பௌர்ணமி திதிகளும் வராகி அம்மன் வழிபாடு செய்வதற்குரிய சிறந்த நாட்களாக இருக்கின்றன. தமிழ்நாட்டில் வராகி அம்மனுக்குரிய மிக பிரசித்தி பெற்ற கோவிலாக திகழ்வது தஞ்சை மாவட்டம் பெருவுடையார் கோவில் வளாகத்தில் தனி சந்நிதியில் கோவில் கொண்டுள்ளார் வராகி அம்மன். வராகி அம்மனின் இந்த தனி சந்நிதி தஞ்சை ஆண்ட ராஜராஜ சோழ மன்னரால் கட்டப்பட்டது. பல காலமாக வராகி அம்மன் வழிபாடு வழக்கத்தில் இருக்கின்றது. நல்லெண்ணெய் தீபமேற்றி பஞ்சமி திதியன்று பிரம்ம முகூர்த்த வேளையில் வராகி வழிபாட்டினை துவங்கலாம். தினமும் வராகியை வழிபட முடியாதவர்கள் செவ்வாய், வெள்ளிக்கிழமைகளிலும் பஞ்சமி திதி நாளிலும் வழிபட்டால் முழு பலனும் கிடைக்கும். வாழ்க்கையில் அனைத்து முடிந்து விட்டது, கடனாக கொடுத்த பணம் இனி திரும்ப வரவே வராது என்ற நிலையில் இருந்தால் கூட வராகியை வழிபட்டால் அந்த நிலைமை மாறும் என்பது பலரும் சொல்லும் அனுபவ உண்மையாகும். சப்த கன்னியர்களான பிராமி, மகேஸ்வரி, வைஷ்ணவி, கௌமாரி, வராகி, இந்திராணி, சாமுண்டி ஆகியோரில் பன்றியின் முகமும் பெண்ணின் உடலும் கொண்டவர்தான் வராகி. எதிரிகள், தீய சக்திகள், கடன்கள் போன்ற துயரங்கள் ஆகியவற்றை அடித்து விரட்டக்கூடிய தெய்வமாக வராகி விளங்குகின்றாள். வராகி வழிபாட்டினை பலரும் மேற்கொண்டாலும் இந்தியாவில் காசி மற்றும் தஞ்சாவூர் பெரிய கோவிலில் மட்டுமே வராகி அம்மனுக்கு தனி சந்நிதி இருக்கின்றது. பராசக்தியின் போர் படை தளபதியாக வராகி அம்மன் உள்ளதால் வராகியை வழிபட்டு வருபவர்களுக்கு 3 உலகங்களிலுமே எதிரிகளை இருக்க மாட்டார்கள். ராஜராஜ சோழனுக்கு வெற்றிகளை வாரி வழங்கிய தெய்வமாக வராகி அம்மன் இருக்கின்றார். மற்ற கோவில்களில் எந்த விழாக்கள், உற்சவங்கள் துவங்கினாலும் முழு முதற் கடவுளான விநாயகருக்கு தான் முதல் பூஜை நடைபெறும். ஆனால் தஞ்சை பெரிய கோவிலில் மட்டும் முதல் பூஜை வராகி அம்மனுக்கு நடத்தப்பட்டு வருகின்றது. இந்த முறை காலம் காலமாக கடைபிடிக்கப்பட்டும் வருகின்றது. வராகி அம்மனை வழிபட நினைப்பவர்கள் மனதில் எந்த விதமான தீய எண்ணங்களும் இல்லாமல் மன தூய்மையுடன் தொடர்ந்து வராகி கூறிய மந்திரங்களை சொல்லி தினமும் மனமுருக வழிபட்டு வந்தால் அவரின் பரிபூர்ண அருள் கிடைக்கும். வீட்டில் வராகியின் படம் அல்லது விக்கிரகம் வைத்து வழிபட நினைப்பவர்கள் வடக்கு நோக்கி வராகியின் முகம் இருக்கும்படி அமைத்து வழிபட வேண்டும். வராகிக்கு உரிய திசையாக வடக்கு திசை கருதப்படுகிறது. வராகியை வழிபடுபவர்கள் வீட்டில் தினமும் ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்து அந்த விளக்கில் வராகி அம்மன் இருப்பதாக நினைத்து வழிபடுங்கள். வழிபாட்டின் போது வராகி அம்மனுக்கு விருப்பமான நீலம், சிவப்பு, மஞ்சள் நிற உடைகளை உடுத்தி வழிபடுவது மிகவும் சிறப்பான பலன். நைவேத்தியமாக தயிர் சாதம், மாதுளைப்பழ முத்துக்களை படைத்து சிவப்பு நிறம் கொண்ட மலர்களை சார்த்தி வழிபடலாம். 27 நட்சத்திரங்களில் கிருத்திகை, பூரம், மூலம், ரேவதி நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் வராகி அம்மனை நிச்சயம் வழிபட வேண்டும். அதே போலவே 12 ராசிகளில் மகரம், கும்பம் ராசிகளை சேர்ந்தவர்களும் வராகி தாயை வழிபட கஷ்டங்கள் என்பது அவர்களை அண்டாது. மேலும் சனி ஆத்திகம் உள்ளவர்கள், சனி திசை நடப்பவர்களும் வராகி அம்மனை வழிபட வேண்டும். 7 சனி, கண்டக சனி என சனியின் எந்த திசையில் தொல்லைகள் அவதிப்படுவராக இருந்தாலும் செவ்வாய், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் வராகி அம்மனை வழிபடலாம். இந்த நாட்களில் வராகி இலை தீபமேற்றி வழிபட்டால் சனியால் ஏற்படும் துன்பங்களில் இருந்து மீளலாம். மேலும் இது தவிர வராகி அம்மனை வழிபட ஏற்ற நாளாக பஞ்சமி, பௌர்ணமி, அமாவாசை திதிகளிலும் வழிபட சிறப்பான பலன்கள் கிடைக்கும். பஞ்சமி திதியன்று வராகி துதிகளை பாடி மனமுருக அழைத்து வேண்டினால் வராகி அம்மன் நம் வீடு தேடி வந்து நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார். மேலும் தஞ்சை பெரிய கோவிலில் ஆனி மாத அமாவாசைக்கு பிறகு வரும் 10 நாட்களும் ஆஷாட நவராத்திரியாக கொண்டாடப்படுகிறது. அப்போது ஸ்ரீ வராகி தேவிக்கு ஹோமம், அபிஷேக ஆராதனைகளும் நடைபெறுகிறது.
மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல முக்கியமான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.